எப்பா டீசல் ஓகேவா? கண்டிப்பாக 4 நாளில் நம்ம டீசல் பெட்ரோல் இல்லைன்னா நம்ம என்ன பாடுபடுவோமோ அதை 40 வருஷமாக மீனவர்கள் படுற கஷ்டத்தை அழகாக எடுத்து தோலுரிச்சு காட்டியிருக்கிறாரு ஹரிஷ் கல்யாண். கண்டிப்பாக இந்த படம் அந்த திருவண்ணாமலை சிவன் காலையில் அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இங்கே படம் வெற்றி பெற்றுச்சு. கண்டிப்பாக இந்த படம் மீனவர்களுக்கான அர்ப்பணிப்பான படம். அதாவது மீனவர்களுக்கு தீபாவளினா இந்த படம் தான் தீபாவளியாக இருக்கும். அப்படி அழகாக அற்புதமாக எடுத்திருக்காங்க. எப்பயுமே ஒரு ஒரு தனி மனிதனோட ஒரு வாழ்வாதாரத்தில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா அந்த வாழ்வாதாரத்துக்கு உண்டான பொருளாதாரத்து மேலே நாங்கள் கையை வைப்போன்னு புரட்சி காட்டியிருக்குது இந்த படம், எழுச்சி காட்டியிருக்குது இந்த படம். சூப்பரு சூப்பரு சூப்பர். அதான் வலையில் விழுந்த மீனும் லவ்வில் விழுந்த ஆணும் மீண்டதா சரித்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி லவ்வில் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, ஆனால் இப்போ இதை லவ்வை சொல்கிறது படம் கிடையாது. இது மீனவர்கள் படும் வேதனையை சொல்கிற படமாக அமைஞ்சிருக்குது. அருமை. ஓகே, அதான் வினய் தான் மாய வேளா மாயக்கண்ணனா சூப்பராக மிரட்டி எடுத்திருக்காரு. வில்லன் ஓகே, அவர் ஆல்ரெடி நம்ம ஹீரோவாக பார்த்துருக்கோம் அரண்மனையில். இதில் வில்லனாகவும் டாப் டக்கராக பண்ணியிருக்காரு. அவரையும் கடைசியாக திருத்திடுறாங்க. சாங் எல்லாமே சூப்பரு. ஆமாம், அது டக்குன்னு வாயில் வரல, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறதால. லிரிக்ஸ் எல்லாமே தத்துவமாக இருக்குது. ஓகே, சூப்பர். நல்லா இருந்துச்சு படம். இட் வாஸ் ஸோ குட். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வளவலான்னு இல்லாமல் என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டாங்க. அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்துச்சு, பட் மற்றபடி ஓவரால் ஃபிலிம் வாஸ் குட். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாண் இந்த மாதிரி ஒரு ரகடான ஒரு கேரக்டர். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவர் ஆக்ஷன் பண்ணுறது இட் வாஸ் நைஸ். ஐ என்ஜாய்ட் இட். ஷி வாஸ் லைக் ஓகே பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்க்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்களோட காமெடி லைக் தனியாக இது காமெடி அப்படின்னு எடுத்து சொல்கிற மாதிரிலாம் இல்லை ட்ராக் மாதிரிலாம் இல்லை. அப்படியே ஃபிலிமோடு அப்படியே இருந்தது. லைக் ரொம்ப நோட்டிசபிளான காமெடிலாம் கிடையாது. இட் வாஸ் நைஸ். அவரோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. பட் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஸ்டோரியோட நல்ல ஒரு டீசெண்டான எல்லாருமே பார்க்கலாம். ஒரு வட சென்னை ஸ்பேஸில் இருக்க ஒரு ஃபிலிம் தான் இது. வி லைக்ட் இட். இட் வாஸ் நைஸ். படம் நல்லா இருக்கு. நல்லா இப்படி ஸ்க்ரீன் இப்படி நல்லா இருக்கு. நல்லா கொண்டு வந்திருக்காங்க படத்தை. நல்லா இருக்கு ப்ரோ. கண்டென்ட்டாக யாரோ இந்த ஃபிஷர்மேன் பற்றிலாம் அவங்களுக்கு நடக்கிறது அக்குறமும் யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லா படமும் வேறு கான்செப்ட் இருக்கும், வேறு ஸ்கிரிப்ட் இருக்கும். பட் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக மீனவங்களை பற்றி சொல்லி வந்திருக்காங்க. நல்லா இருக்கு படம் ஓவராலாக ப்ரோ. ஆமாம், ஒரு எப்படி சொல்லுது, ஒரு சாக்லேட் பையாக பார்த்துட்டு ஒரு ரகட் பையாக பார்க்க சொல்லும். இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. அவர் எப்படி சொல்லுது, ஒரு நியூட்ரலாக இருக்காரு ரெண்டுத்துக்குமே. இதுலேயே இதெல்லாமல் அதுலேயே இல்லாமல் பக்காவாக இருக்கார் ப்ரோ. அவர் புரியல ப்ரோ சாங்ஸ்லாம் ஒரு கானா சாங்ஸ் இருக்குது ப்ரோ. அது நல்லா இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் சில பேர் டான்ஸ்லாம் ஆடினாங்க. நல்லா இருக்குது ப்ரோ படம். ஒரு தீனா காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் அவ்வளோ பட் தங்கத்தோட காமெடி நடுவில் போடுறாரு. லைட்டாக சிரிக்கிறாங்க. நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாரும் நல்லா பண்ணிடுறாங்க ப்ரோ. அவங்க கொடுத்த ரோல எல்லாரும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. யாரும் எந்த குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை. யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகணும்னா இந்த ஃபிஷர்மேன் அவங்கள பற்றி பேச வந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் அவங்க ரொம்ப இந்த படத்தை பிடிக்கும். அவங்க எல்லாரும் எப்படி நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஃபிஷர்மேனுக்கு. ஓகே ப்ரோ. இது விஜய் அஜித் நடிக்க வேண்டிய படம் தான் இது. அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா 500 கோடி வந்திருக்கும். பட் இவர் கொடுத்தது இவர் சாக்லேட் பாய். ஆனால் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னா படத்தை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நல்லா மாஸாக கிரியேட் பண்ணியிருந்தா இந்த படம் எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டேரக்டர் நல்லா டெப்த் வச்சு படத்தை பண்ணியிருக்கிறாரு. எனக்கு என்னவோ ஏஆர் முருகதாஸ் படமோன்ற மாதிரி பார்த்துட்டேன். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி பச்சை குத்திக்கின உன்னோட பேருன்ற பாட்டை பார்க்கறதுக்காகவே ஜனங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த படம் ஹிட் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ டீசல் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். நன்றி தம்பி. அந்த டீசல் படம் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துள்ள படம். அதாவது ப்ரொடியூசர் ஏதோ பணம் தராரு அப்படின்னு சொல்லி படம் எடுக்காமல் இயக்குனர் சண்முகம் அவர்கள் நல்ல தரமான ஒரு கருத்துள்ள படத்தை தான் இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்துருக்காரு. சண்முகம் சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண், இது வரைக்கும் நம்ம சாக்லேட் பாயாக தான் பார்த்துருப்போம். இதில் ஒரு ரகட் பாயாக ஒரு மீனவன் ஒரு அவங்க சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பக்காவாக சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் பலூன் அக்காவே பார்த்துட்டு இருக்காம நம்ம அத்துல்யா அக்காவையும் பாருங்கள். வாட்டர் மில்லனே பார்த்துட்டு இருக்காம நம்ம ஹரிஷ் கல்யாணையும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதில் நிறையா நடிகர்கள் நடிச்சிருக்காங்க.
தங்கதுரை நடிச்சிருக்காரு, ஜார்ஜ் நடிச்சிருக்காரு, ஏகப்பட்ட அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்களோ கூல் சுரேஷை தவிர எல்லாருமே இதில் நடிச்சிருக்காங்க. சப்போஸ் ஆள் பத்தலைன்னா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா ஊர்லேருந்துமே ஆள் இறக்கியிருக்காரு டைரக்டர் சண்முகம் அவர்கள். இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாங்கு எம்மாடி எம்மாடி அந்த சாங்கு சூப்பர் ஹிட்டு. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தண்ணியில் இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. படம் வந்து 100 அவுட் ஆஃப் 100 கொடுக்கலாம். பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ். ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், அதுல்யா மேடமாக இருக்கட்டும், வினயா இருக்கட்டும், பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. டேரக்டரோட ரைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே, ஒரு சீன் பை சீன் வந்து நல்லா செதுக்கியிருக்காரு. மேக்கிங் வைஸ் படம் பக்காவாக ஒரு பெரிய பட்ஜெட் மூவி மாதிரியே தெரியுது. மற்றபடி சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட்ஸாக இருக்கட்டும், ஒரு சீன்ஸாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபோட பொலிட்டிக்கல் இருக்கட்டும், பக்காவாக கன்வே பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் டீசல் பற்றி யாருமே க்ரூட் ஆயிலை பற்றி சொன்னதே இல்லை. இதில் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலேயே ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஹாலிவுட்டில் சொல்லியிருக்கலாம். மேக்கிங் வைஸ் பக்காவாக இருக்குது. ப்ரொடியூசரோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. சார் அதுதான் சார் உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டை கையில் எடுத்தாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை கையில் எடுத்து அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அங்கங்கே நமக்கு லேக் இருந்தால் கூட ஆனால் சொல்லப்பட்ட அந்த மெசேஜ் உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ். ஆக்சுவலாக எந்த ஒரு சார் இது க்ரூட் ஆயில்ன்றதை தாண்டி எந்த ஒரு பிரச்சனை, மக்களோட போராட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு பின்னாடி அரசாங்கத்தை தாண்டி அரசாங்கத்தையும் இயக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் முதலாளி இருக்கான்றது தான் படத்தில் உணர்த்திருக்காங்க. நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு அரசியல் பேசுது சார் இந்த படத்தில். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. என்ன காரணம்னா, அதாவது 2 பேரோட தொழில் போட்டியில் ஆரம்பிச்சுது. அந்த தொழில் போட்டி, நீங்கள் வட சென்னைன்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தொழில் போட்டியில் ஆரம்பித்து அதுக்கு பின்னாடி இருக்க துரோகங்கள் எல்லாம் காமிச்சு படத்தை முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த தொழில் போட்டியை தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், மக்களோட போராட்டம் எப்படி வந்து எந்தெந்த வகையிலலாம் யாரெல்லாம் இதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு காமிச்ச ஒரு விஷயம் படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்துச்சு சார். உண்மையிலேயே இந்த படம் வரவேற்கக்கூடிய ஒரு படம் இது. ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார் உண்மையிலேயே. சார் உண்மையிலேயே சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வரக்கூடிய ஹீரோக்கள் எல்லாருமே ஹரிஷ் கல்யாண் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது நீங்கள் இந்த கதாபாத்திரம் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. காமெடி என்ன சூரி வந்து காமெடியே தான் பண்ணணும் கிடையாது. சூரி ஹீரோவாக போனார்லே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜானர் தான் பண்ணணும் கிடையாது. அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் தாராளமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் ஹரிஷ் கல்யாண் ஒரு வட சென்னை பையனாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கும் உண்மையிலேயே. இல்லை அதுல்யா பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப போட்டாங்கன்னா லேக் ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த படம் வந்து வேறு மாதிரி ஜானர் இது. ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ரூட் ஆயில் தொழில் போட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் மாதிரி போயிட்டு இருக்கும்போது இங்கே லவ் போர்ஷன் வந்து லிமிட்டாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அந்த லிமிட்டை தான் உள்ளே வச்சிருக்காங்க. அதுக்கும் மேலே அதுல்யா வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் என்ன பண்ணால் ஒரு கதாபாத்திரமாக உள்ளே போகணும்னு ஒரு அட்வொகேட் கதாபாத்திரமாக உள்ளே போட்டாங்க. நமக்கு லேக் இல்லாமல் போச்சு. குறிப்பாக ஒரு போட் சீன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு சார் உண்மையிலே. அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. வினய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வினயை பார்க்கும்போது நமக்கு நல்லா இருந்துச்சு. ஆஹா பரவாயில்லையே வினய் இருக்காப்பிலே உள்ள அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வினய்க்கு ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்ன பண்ணிடுவாருன்னு. ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா படத்தில் ஒரு 3-4 வில்லன் இருக்காங்க. எல்லா வில்லனையுமே ப்ராப்பராக காமிச்சிருக்காங்க. விவேக் பிரசன்னாவாக இருக்கட்டும், ஒரு கார்ப்பரேட் வில்லனாக இருக்கட்டும், வினயாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ப்ராப்பரான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி காளி வெங்கட் இந்த படத்தில் எனக்கு டேரக்டர் எங்கே ரொம்ப பிடிச்சதுன்னா, காளி வெங்கட் ஒரு நல்ல நடிகர், உண்மையிலேயே சூப்பரான ஒரு நடிகர். அந்த நடிகரை ஸ்டார்டிங்கில் காமிச்சாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஆள் காணாமல் போயிட்டாப்புல. திருப்பி கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அப்படியே நான் விட்டுட்டு அடுத்த போயிட்டு இருக்கலாம் அப்படியே டேரக்ட் நினைச்சா. ஆனால் கிளைமேக்ஸில் காளி வெங்கட் யூஸ் பண்ணியிருக்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் நல்ல கிளாப்ஸ் இருந்தது காளி வெங்கட் அந்த சீன்லாம். சார் சாங்ஸ் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சார் உண்மையிலேயே சொல்கிறேன். படத்துக்கு ஹரிஷ் கல்யாணை தாண்டி படத்தோட ஹீரோனா மியூசிக்கை சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மியூசிக்கு படத்தில் பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. பரவாயில்லையப்பா இந்த டைமில் இப்படி பாடல் கேட்கக்கூடிய லெவலில் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் இருக்குது. பாடல்கள் சூப்பராக இருக்குது, மியூசிக் பயங்கரமாக இருக்குது, ஹரிஷோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக கிளைமேக்ஸில் பண்ணக்கூடிய அந்த ஃபைட்லாம் வேறு லெவல் வெறித்தனமாக இருந்துச்சு. படத்தில் எல்லாரையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி படத்தில் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்க தான் செய்யுது. ஆனால் படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு திருப்தி. ஏன்னா நம்ம சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். நீங்கள் வந்து எனக்கு சமூக அக்கறைலாம் கிடையாதுப்பா, ஒரு லவ் போர்ஷன் இருக்கணும், அப்படியே ஃபைட் சீன் இருக்கணும், கமர்ஷியலாக பார்க்கணும் பண்ணால் இந்த படத்துக்கு வந்துடாது, கட்டையால் அடிச்சிருவோம். நீ நல்ல படம் பார்க்கணும், சமூக அக்கறையில் ஒரு படம் பார்க்கணுமா, இந்த மாதிரி படத்தை பார்த்து அரசியல் தெரிஞ்சுக்கணும் பண்ணால் தயவு செஞ்சு இந்த டீசல் படத்தை வந்து உட்காந்து பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஹரிஷ் கல்யாணே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தாரு, இந்த படம்லாம் தீபாவளிக்கு வர வேண்டிய படமா அப்படின்னு கேட்டாங்கன்ட்டு. உண்மையிலே இந்த படம் தீபாவளிக்கு தான் வர வேண்டிய படம். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து தேட்டர்னு வரக்கூடிய ஃபெஸ்டிவல் டைம் இது. இந்த டைமில் இந்த படத்தை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், நிறைய ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உண்மையிலே இன்னும் கூட கொஞ்சம் இந்த படத்தை கிறிஸ்பாக எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது.